வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 Soil ப்ராஜெக்ட். இன்னைக்கு 508வது ஆலயம் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி 504வது ஆலயமாக அருள்மிகு தேவி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் ஜலன் தஞ்சோங் துவாலாங் என்கிற பத்துகாஜா ஏரியாவில் தான் இருக்குது. முன்பு இந்த ஆலயத்தை சுற்றி ஒரு 700 குடும்பத்துக்கு மேற்பட்டவங்க வாழ்ந்துருந்தாங்களாம். ஆனால் இந்த ஆலயம் இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணி அழகாக அவ்வளோ திவ்யமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த ஆலயத்தில் இருக்கிற முன்வாசல்லேருந்து ஒரு புடி மண் எடுத்துக்க சொல்லிட்டு கோயிலில் இருக்கிற தலைமை குருக்கள் உத்தரவு கொடுத்துருந்தாரு. அதே நேரத்தில் அவரும் நம்மளோட பதிவுகளை பார்த்துருந்தாரு. இந்த அள்ளிக்கெல்லாம் எப்போ வருவாரோ அப்படின்னு நம்பனுங்கிட்டு சொல்லும் போது இன்றைக்கி நான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு குறியும் கொடுத்துருந்தாங்க. அதே நேரம் வெத்தலையில் வச்சு தான் எனக்கு திசைகள் பார்த்து மண் கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாரு. போகிறதுக்கு முன்னாடி பொறுமையாக பொங்க சோறு சாப்பிட்டுட்டு போக சொல்லிட்டு அன்னதானமும் கொடுத்துருந்தாரு. அப்போ தான் இந்த இடத்துல பசியே அடங்குனுச்சு. காரணம் அவ்வளோ பசியில் இருந்தாலும் 508 தொட்ட பிறகு வேணால் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் நானும் ஜெகா அண்ணனும். ஆனால் இந்த இடத்துல பசி ஆற்றின தெய்வம் தான் இந்த தெய்வம். இந்த மாரியம்மனுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோயிலுக்காரங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த அம்மனோட எல்லா தெய்வமாக அதாவது ஆத்தாங்கரையாக இருக்கின்ற ஸ்ரீ முன்னேஸ்வரர் ஆலயத்திலேருந்து தான் ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். அந்த கோயிலும் இந்த கோயிலும் ஒரே மேனேஜ்மெண்ட் தான். அதனால் தாராளமாக எடுத்துக்கோங்க, நம்ம சாமி தானே அப்படி சொல்லியிருந்தாங்க. இங்கே ரெட்டை சூளத்தை வச்சு வணங்குறது முதல் முறையாக பார்க்குறேன். இது எக்ஸாக்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கிற குலசாமி வழிபாடோட மெட்டீரியல் தான். இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம் தேசா பிஞ்சி லஹாட்ல இருக்கின்ற இந்த ஒரு முருக திருத்தலத்திலேருந்து ஒரு படி மண்ணை கேட்டுட்டு வந்திருந்தேன். கோயில் நிர்வாகத்தில் ஒருத்தர் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்தாரு. அவர்கிட்ட உத்தரவு கேட்கும் போது தாராளமாக எடுத்துங்க, சாமி காரியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்திருந்தாரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர், சக்திவேல் முருகனுக்கு அரோகர், ஞானவேல் முருகனுக்கு அரோகர், வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த முருகனை பார்த்து இவர்கிட்ட தரிசனம் எடுத்த பிறகு ஐயா இன்னைக்கு இந்த எல்லையிலேருந்து 508வது கோயிலை கொடுத்துருங்க, எந்த விஷயத்துக்கும் கலங்காத, நல்லபடியாக அமையணும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு. அப்போ இந்த கோவில் வாசல்ல ஒருத்தர் வராரு. திரு ஜெகா அவர்கள் அந்த நபர்கிட்ட முன்னுக்கு இருக்கிற ஐயா கோயிலோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா சொல்லும்போது எடுத்து கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆலயத்துக்கு கால் பண்ணி நாங்கள் ஒரு பொடி மண் எடுத்துக்க முடியுமா அனுமதி கேட்டிருந்தோம். அப்போ கோவில்காரர் ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட சொல்லிட்டு மண் எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நேராக அந்த ஆலயத்துக்கு போனோம். அப்போது மணி 8:15. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா 9:30 மணிக்கு நடைய சாத்த போகிறாங்க. அதனால் முருகர்கிட்ட வாங்கின ஒரு மண் இந்த கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா கோயில் இருந்துச்சு. அந்த ஐயா கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த ஐயா கோயில் தான் 507வது ஆலயம் அருள்மிகு ஓம் சக்தி சைவ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். அப்போது இந்த கோவில் குருக்களாக வந்த ஒரு பையன் அவர்கிட்ட அனுமதி கேட்டு மண் எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஐயா கிட்ட வச்சுட்டு கொடுங்கன்னு அப்படி சொன்னாங்க. அப்போது ஐயா தகவல் தெரிஞ்சா அவசரமாக இருந்தால் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நான் காட்சியை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அந்த தம்பி பூஜையை ஆரம்பித்து 45 நிமிஷம் 1 மணி நேரம் பூஜையை செஞ்சார். ஐயனுக்கு குளிப்பாட்டி விட்டு ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணி மற்ற எல்லா விஷயத்த செய்யறதுக்கு 1 மணி நேரம் நானும் திரு ஜெகாவும் நின்றுக்கிட்டு இருக்கோம். அடுத்த 508வது ஆலயத்துக்கு போக வேண்டியது இருக்குது. நேரம் ஆகிட்டு இருக்கு சொல்லிட்டு மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னையா இது? அப்போது திரு ஜெகா தான் கேட்டிருந்தாரு, தம்பி அந்த மண் எடுத்து கொடுக்க முடியுமா, பொறுமையாக இருங்க, மண் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு. அப்போது எடுத்த மண் பறந்துக்கிட்டு போகும்போது மணி 9:10 இருக்கும், 9:10. அப்போ இந்த காட்டு பாதையில் போயிட்டு இன்னொரு ஆலயம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஆத்தா சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை. 508வது ஆலயமாக மிராந்தி 8ஆம் நம்பர் தோட்டத்தில் இருக்கிற தேசா பிஞ்சி லஹாட்டில் இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து 508வது மண் கிடச்சிச்சு. இது எனக்கு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஓம் சக்தி பராசக்தி. யாரெல்லாம் 1008 Soil ப்ராஜெக்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். 108வது ஆலயம் கிளாந்தானில் இருக்கிற மாரியம்மன் கோயிலேருந்து எடுத்தேன். 208வது ஆலயம் பந்திங்கில் இருக்கிற மாரியம்மன் கோயிலேருந்து எடுத்தேன். 308வது ஆலயம் பிர்லீஸில் இருக்கிற மாரியம்மன் கோயிலேருந்து எடுத்தேன். 408வது ஆலயம் நெகிரி சிமிலானில் இருக்கிற மாரியம்மன் கோயிலேருந்து எடுத்தேன். இன்னைக்கு 508வது ஆலயம் பத்துகாஜாவில் இருக்கிற இந்த மாரியம்மன் கோயிலேருந்து எடுத்தேன். இது எதுவுமே செட்டிங் பண்ணல, எல்லாமே தானாகவே அமைஞ்சுது. இந்த 2 நாளாக 66 ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போன திரு ஜெகா அவர்களே முழிச்சாரு. நான் இன்னும் 2 ஆலயம் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக இந்த ஆலயத்தில் முடியுதுன்னா இந்த அம்மனோட சக்தி அப்படி. இந்த அம்மன் ஒரு காட்டுக்குள்ள ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ஒரு அரமனை கட்டிட்டு மகாராணி மாரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பார்க்கவே பெரிய லெவலில் பாக்கியமாக தான் கருதுறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இவங்களை பாருங்களேன், கூஸ்பாமாக இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு கூஸ்பாம் ஏறுது. 7ஆம் மாதம் தொடங்கி 12ஆம் மாதத்தில் 508 கோயில் தொட்டாச்சு. இன்னும் 500 கோயில் தான் இருக்குது. நாளை சந்திப்போம்.